சான்றுகள் என்று உவமைகள் என்று அத்தனையும் அவர்கள் படித்து பார்த்து சொல்லுகின்ற அற்புதமான விஷயம் என்னவென்றால், இந்த திருப்புகழ் பாடல்கள் கவி சக்கரவர்த்தி கம்பரனுடைய பாட்டுக்கு இணையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறான். கவி சக்கரவர்த்தி கம்பர் நமக்கு என்ன தந்தார்? ராமாயணம் தந்தார். மிக அற்புதமான சந்த நயங்கள் நிறைந்த பாடல்கள் 10,500. நம்ப முடியுதா பாருங்க. ஒரு பாடல் 2 பாடல் எழுதின உடனே இன்னைக்கு எல்லாம் பெரிய கவிஞர்கள்னு சொல்லிக் கொள்கிறார்கள். ஒரு மேடை 2 மேடை ஏறிய உடனே பெரிய மேடை பேச்சாளர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆனால் 10,500 பாடல்கள் பல மாதங்களாக ஒரு புலவரால் இயற்றப்பட்டு பொருள்நயமிக்க, சந்தம் மிக்க, உவமை மிகுந்த மிக அற்புதமான பாடல்களை கொண்ட அந்த கம்பர் ராமாயணம் 10,500 பாடல்கள் 6 காண்டங்கள் கொண்டது. அது ஒரு நாளில் அரங்கேற்றப்படவில்லை. 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட 1180 இந்த காலகட்டங்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள். 1180வது வருடம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்? 2026ஆம் வருடத்தில் இருக்கோம். அப்போ இன்றிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் சுமார் 950 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீரங்கத்தில் ரெங்கநாதர் சுவாமியினுடைய திருக்கோவிலிலே தாயாரினுடைய சன்னதிக்கு முன்பாக ஒரு அரங்கத்திலே, ஒரு கல் மண்டபத்திலே கம்பரால் இயற்றப்பட்டது தான் இந்த கம்ப ராமாயணம். அத்தனை பாடல்களையும் தொகுத்து பல புலவர்கள் முன்னிலையிலே வெளியிடப்பட்டது. சோழ மன்னரினுடைய முன்னிலையிலே வெளியிடப்பட்டது. அதனை படித்து பார்த்த தமிழ் சான்றோர்கள் எல்லாம், இனி இவர் கம்பர் பெருமான் இல்லை, கவி சக்கரவர்த்தி கம்பர் பெருமான் என்று சொன்னார்கள். தமிழ் சான்றோர்கள், புலவர்கள் என்று சொன்னால் அந்த பாடல்களிலே எத்தனை அற்புதமான தமிழ் இருந்திருக்கின்றது என்று பாருங்கள். இன்றைக்கு திருப்புகழை பற்றி பேசும்போது கவி சக்கரவர்த்தி கம்பரை பற்றியும் நாம் நினைவுபடுத்துகின்ற ஒரு சூழல் ஏன் உருவாகினது என்றால், எப்படி கவி சக்கரவர்த்தி கம்பரனுடைய பாடலிலே சந்தம் நிறைந்திருந்ததோ, நயம் இருந்ததோ, உவமை இருந்ததோ, அழகு இருந்ததோ, சொல் இலக்கணம் இருந்ததோ, அதை ஒத்த, இன்னும் சொல்ல போனால் அதைவிட சிக்கலான சந்தங்கள் நிறைந்தது தான் திருப்புகழ். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருப்புகளை அருணகிரிநாத பெருமான் இயற்றினார். எத்தனை எத்தனை பாடல்கள் இயற்றினார் அப்படின்னா, வரலாற்று ஆசிரியர்கள் 16,000 பாடல்களை இயற்றினார் என்று சொல்கின்றார்கள். 16,000 பாடல்களா என்று நாம் கேட்டோம் என்றால், அவ்வளவு பாடல்கள் திருப்புகழிலே இருக்கின்றதா என்று தேடி பார்த்தால் இல்லை. அத்தனை 1000 பாடல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய திருப்புகளிலே, நமக்கு கிடைத்த திருப்புகளிலே 1307 பாடல்கள் தான் இருக்கின்றது. அதில் எண்ணற்ற முருகப்பெருமானுடைய தலங்களை பற்றியும் அறுவடை வீடை பற்றியும் மிக சிறப்பாக 1088 விதமான சந்தங்கள். இந்த சந்தம் என்று சொல்கின்றோம் அல்லவா, அது என்ன அப்படின்னா, இந்த பாடலை இந்த தாளத்திலே பாட வேண்டும் என்று சொல்லுவது தான் சந்தம். அப்படி கிடைத்திருக்கக்கூடிய 1307 பாடல்களே 1088 வெவ்வேறான சந்தங்கள் நிறைந்த பாடல்களாக இருக்கின்றது என்றால், அந்த 16,000 பாடல்கள் நமக்கு கிடைத்திருந்தால் அதில் எத்தனை விதமான தாளங்கள் கிடைத்திருக்கும் என்று தமிழ் சான்றோர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். மிக அபூர்வம் என்று சொல்கின்றார்கள். அருணகிரிநாத பெருமானுக்கு அத்தகைய புலமை கிடைத்தது எதனால்? முருகப்பெருமானுடைய திருவருளால். அவருடைய நாவிலே தன்னுடைய வேலை வைத்து சரவணபவ என்கின்ற மந்திரத்தை எழுதியதனால் பரிபூர்ணமான சரஸ்வதி கடாட்சம் கிடைத்தது அருணகிரிநாதருக்கு.
இல்லையா? அதனால தானே இப்படி காலத்தை விஞ்சி நின்ற பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அருணகிரிநாத பெருமான் வாழ்ந்த காலம் எது என்று வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது கம்பரு காலங்களுக்கு பிறகு 150 வருடங்களுக்கு பின்பு திருவண்ணாமலையில் பிறந்தவர் அருணகிரிநாத பெருமான். 150 வருட காலங்கள் வித்தியாசம். அப்போ 15ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்திருந்தார் என்று சொல்லுகின்றார்கள் ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள். அந்த 15ஆம் நூற்றாண்டிலே அருணகிரிநாத பெருமான் வாழ்ந்த காலத்திலே பிறவியிலே அவர் தமிழ் கற்றார், சமஸ்கிருதம் கற்றார், மிக புலமையோடு இருந்தார் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. அப்படி எதுவும் குறிப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் முருகனுடைய பேரருளால் தான் அவள் பாட ஆரம்பித்தார். அவர் எடுத்து கொடுத்த முதல் அடியான முத்தை தரு பத்தி திருநக அத்திக்கீரை சத்திச்சரவண முத்துக்கொரு வித்துக்குருவரை என ஓதும் அப்படிங்கிற முதல் பாடலின் மூலமாகத்தான் அவர் முருகப்பெருமானை பற்றி எழுத ஆரம்பித்தார் என்று சொல்லுகின்றது அவருடைய வரலாறு. அப்போ இந்த 16,000 பாடல்கள் தொகுப்பு நமக்கு கிடைத்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் கிடைக்கவில்லை? ஏன் கிடைக்கலன்னா, கம்பர் என்ன செய்தார்? ஒரு அரங்கத்திலே அமர்ந்து புலவர்கள் மத்தியிலே, தமிழ் சான்றோர்கள் மத்தியிலே, அரசன் முன்னிலையிலே தன்னுடைய மொத்த நூலையும் வெளியிட்டார். ஆனால் அருணகிரிநாதர் அப்படி செய்யவில்லை. பல பல ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்தார். எந்தெந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்றாரோ அந்தந்த ஆலயங்களிலெல்லாம் முருகனை பற்றிய பாடல்களை எழுதி எழுதி தொகுத்தார். அப்படி எழுதி எழுதி தொகுக்கப்பட்ட பாடல்கள் அந்தந்த ஊர் மக்களிடையே இருந்தது, அடுத்த ஊருக்கு சென்று பரவவில்லை. அப்படி அவர் எண்கண் முருகனை சென்று தரிசித்தால் அங்கு பாடினார், எட்டுக்குடி முருகனை பார்த்தால் அங்கு பாடினார், சிக்கல் சிங்கார வேலரை பார்த்தால் அங்கு பாடினார், வைத்தீஸ்வரனை பார்த்தால் அங்கு பாடினார், அறுபடை வீட்டிற்கு வந்தார் அங்கு பாடினார். அப்படி அப்படி அங்கங்கே பாடப்பட்ட பாடல்கள் அங்கங்கு இருக்கக்கூடிய மக்களால் எடுத்து வைத்து கொள்ளப்பட்டனவே தவிர அந்த பாடல்களெல்லாம் ஒரு பெரும் நூலாக அந்த 15ஆம் நூற்றாண்டிலே தொகுக்கப்படவில்லை. இது முருகனுடைய அடியார்களுக்கு இந்த அதிர்ஷ்ட பொக்கிஷம் முழுமையாக கிடைக்கவில்லை என்பதற்கு உண்டான ஒரு காரணம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திருப்புகழ் என்பது அங்கங்கு இருக்கக்கூடிய மக்களின் கைகளிலே கிடைத்த அந்தந்த திருக்கோவிலினுடைய முருகத்தலங்களிலே இருக்கக்கூடிய பெருமக்களால் பாடப்பட்டு வந்து கொண்டிருந்தது. அப்படித்தான் பாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த திருப்புகழை முழுமையாக உருவகப்படுத்த வேண்டும் என்று முருகன் நினைத்தார் போல. எப்பயுமே இறைவனுடைய அருளால் தான் மகான்கள் தோன்றுவார்கள். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் பக்த பெருமக்களே. இப்போ நிறைய மகான்கள் இருக்கின்றார்கள், சித்தபுருஷர்கள் இருக்கின்றார்கள், பெரிய அடியார்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இந்த அடியார்களும் சித்த புருஷர்களும் மகான்களும் தோன்றுகின்றார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாம் இறை அருளால் தோன்றுவார்கள். அவர்களெல்லாம் இறை அருளால் தோன்றுவார்கள். ஆனால் அந்த அடியார்கள் எல்லாம் பல லட்சக்கணக்கான அடியார்களை இறைவனுக்காக உருவாக்குவார்கள். அதான் மகான்களினுடைய இறை சேவை. அந்த இறை சேவைக்காகவே தோற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் இந்த அடியார் பெருமக்கள். அப்படி அருணகிரிநாத பெருமான் முருகனுடைய திருவருளால் உருவாக்கப்பட்டார். உருவாக்கப்பட்ட அந்த மகான் பல ஆயிரக்கணக்கான பாடல்களால் பல நூற்றுக்கணக்கான முருகத்தலங்களுக்கு சென்று அற்புதமான சக்தி வாய்ந்த வல்லமை மிகுந்த